வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மலாக ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரான்னு தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை. நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான். இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார், நான் அவங்க கையில் இருக்கிற சேவலா சார்? கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம்.